ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தின் கொண்டாட்டமாக வாக்காளர் தினம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறுவதை தகுதியானவர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவாக உள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இனி விரிவான செய்திகள். குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார். அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் வாயிலாக குடியரசுத் தலைவர் ஆற்றும் உரை இன்றிரவு 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். குடியரசுத் தலைவரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி இரவு மணி 9:30க்கு ஒலிபரப்பு செய்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். இதற்கிடையே தேசிய நிகழ்வுகளில் மக்களின் பங்களிப்பு அதிகரிக்கச் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் குடியரசு தின அணிவகுப்பை சிறப்பு அழைப்பாளர்களாக பார்வையிட 10,000த்திற்கும் மேற்பட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாயத்து அமைப்புகளின் தலைவர்கள், கைவினை கலைஞர்கள், விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்ட பயனாளிகள் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். குடியரசு தின அணிவகுப்பை பார்வையிட தங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய கள்ளக்குறிச்சி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். முருகேசன் அங்கமுத்து. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலை யூனியனுக்கு உட்பட்ட கனியாமூர் கிராமத்திலிருந்து தலைவர் பேசுறேன். குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்கு. நிறைய ஏரியாவுக்கு தண்ணி பத்தல. இப்ப நான் வந்த பிறகு ஜேஜேஎம் ஸ்கீம்ல ஒரு 300 வீடுக்கு தனி கனெக்ஷன் கொடுத்து 2 டேங்க் தனியா கட்டி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதனால நிறைய தண்ணி பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. ஒரு மேடான பகுதி எங்க ஊர்ல, அதுல எப்பயுமே தண்ணி போவாதாங்க. இப்ப அந்த பகுதியில ஒரு டேங்கை கட்டி ஜேஜேஎம் ஸ்கீம்ல இருந்து ஒரு 100 கனெக்ஷன் அந்த ஏரியா பகுதிக்கு மட்டும் தண்ணி கொடுத்துருக்குது. என் பேர் சசிரேகா சரவணன். நான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ குடியரசு தினத்துக்காக நாங்கள் டெய்லி சிறப்பு பார்வையாளராக வந்திருக்கோம். இது எதுக்காக நாங்கள் வந்திருக்கோம்னா, ஜேஜேஎம் ஸ்கீம் எங்கள் ஊரில் நாங்கள் பெஸ்ட்டாக எங்கள் பகுதியில் நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு சிறப்பு பார்வையாளராக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்நிலையில் காவல் மற்றும் தீயணைப்புத் துறையில் சிறப்பாக பணியாற்றிய 902 பேருக்கான விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்வது பெருமைக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக தேர்தல் பணிகளை மேற்கொண்டவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அன்னையாகவும் நவீன உலக ஜனநாயகத்திற்கான எடுத்துக்காட்டாகவும் இந்தியா உள்ளது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், ஜனநாயகத்தின் கொண்டாட்டமாக இந்த நாள் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் சிறப்பாக மேற்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வாக்களிப்பது உரிமை மட்டுமன்றி நம் அனைவரது கடமை என்று குறிப்பிட்டுள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் வெளியிட்டுள்ள செய்தியில், தேர்தல் ஆணையம் 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக இந்த வாக்காளர் தினம் சிறப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது 64 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தி உலக சாதனை படைத்திருப்பதாகவும் திரு ராஜீவ்குமார் கூறியுள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் அகில இந்திய வானொலி வாயிலாக விடுத்த செய்தியில், வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை தகுதியானவர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இன்று 15வது தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெறுகின்றன. இவ்வாண்டில் தேசிய வாக்காளர் தினத்திற்கான கருப்பொருள் வாக்களிப்பதே சிறந்தது, நிச்சயம் வாக்களிப்பேன் என்பதாகும். வாக்காளர் உதவி செயலியின் வோட்டர் ஹெல்ப்லைன் ஆப் மூலம் வாக்காளர் அனைவரும் தங்களது பெயர் வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 2025ஆம் ஆண்டிற்கான வாக்காளர் பட்டியலில் சிறப்பு சுருக்கமுறை திருத்தத்தில் 18-19 வயதான புதிய வாக்காளர்கள் 4,10,069 பேர் பதிவு செய்துள்ளனர்.
6/1/2025 அன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி மொத்தமாக 6,36,12,950 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் தொடரும் சாதனைகள். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக் குழு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். ஊரக பகுதிகளில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு சொத்துரிமைக்கான அட்டை விநியோகம். விவசாயிகளுக்கான பயிர் காப்பீடு மற்றும் உரமானிய திட்டம் நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கோடிக்கணக்கானோர் பங்கேற்று வருவதால் அம்மாநில அரசு விரிவான ஏற்பாடுகளை மத்திய அரசோடு இணைந்து மேற்கொண்டுள்ளது. மௌனி அமாவாசை தினமான வரும் 29ஆம் தேதி 10 கோடிக்கும் மேற்பட்டோர் கும்பமேளாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதல் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒரு பகுதியில் புனித நீராடுபவர்கள் பிற பகுதிகளுக்கு செல்லா வண்ணம் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. ஆற்றில் தடுப்புகள், புனித நீராடுபவர்களை கண்காணிப்பதற்கென சிறப்பு காவலர்கள், கூடுதல் மின் விளக்குகள், கழிவறை வசதிகள், உடைகளை மாற்றுவதற்கான அறைகள் போன்றவையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. உடனுக்குடன் தூய்மைப் பணிகளை மேற்கொள்வதற்கென துப்புரவு பணியாளர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். மகா கும்பமேளாவையொட்டி 3 நாள் ட்ரோன் கண்காட்சி நேற்று தொடங்கியது. உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கண்காட்சியில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் இது பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்ததாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபோவோ சுபியான்டோ இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷியாவுடனான வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாக ஒப்பந்தம் ஒன்றும் அந்நாட்டுடன் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடல் பகுதிகளில் குற்றச் செயல்களை தடுக்கவும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தம் உதவிடும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்தோனேஷிய அதிபர் பேசுகையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை மேலும் அதிகரிப்பதற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று கூறினார். ஹிமாச்சல் பிரதேச தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். ஹிமாச்சல் பிரதேச முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங் சுகு இந்நாளையொட்டி பைஜ்நாத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். மத்திய அரசின் மின்னணு வர்த்தகம் நடப்பு நிதியாண்டின் முதல் 10 மாதங்களில் 4 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு நிறுவனங்கள் மின்னணு சந்தையை கூடுதலாக பயன்படுத்தியுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குறிப்பாக ஒரே நாளில் 49,960 கொள்முதல் நடவடிக்கைகள் இந்த மின்னணு வர்த்தக சந்தை மூலம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவாக உள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக கூறினார். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தைகள் மூலமே தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 4 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே இன்று உரையாற்றுகிறார். ஜனநாயகத்தின் கொண்டாட்டமாக வாக்காளர் தினம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறுவதை தகுதியானவர்கள் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவாக உள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. நெதர்லாந்து சர்வதேச செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.